கொள்கை கோட்பாடுகள் இல்லாமல் எதிர்ப்பு அரசியல் மட்டும் அவரை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கார். இது வரைக்கும் எந்த ஒரு கொள்கையோ நான் எதை செய்வேன், வீக்கெண்டு பாலிடிக்ஸ்ன்றது அது வித்தியாசமாக பாலிடிக்ஸ் பண்ண அவர் நினைக்கிறார். என்ன யுக்தி அவர் பயன்படுத்துகிறார் என்று தெரியவில்லை. இதெல்லாம் கூட்டத்தை நான் வந்து காட்டி நான் பெருமைப்பட வேண்டும் எண்ணவில்லை. காங்கிரஸுக்கு வேறு எதுவுமே இல்லைங்க. எதை பாட திருட்டுன்றாங்க, அதே அவங்களால நிரூபிக்கவே முடியல. அது வந்து எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்கிறார்கள் நீ பார்க்கணும். ராகுல் காந்திக்கெல்லாம் வேறு எதுவுமே கிடைக்கல. பாரத பிரதமரை பற்றி இழிவுபடுத்துவது என்று ஒரு அரசியலா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்கள் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. பாரத பிரதமர் உன்னத தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்களின் பிறந்தநாள் விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் வணக்கம். பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்திருக்கின்றோம். ஒரு சிறந்த தலைவர், பாரத தேசத்தை உயர்த்தி கொண்டிருப்பவர், உலகளாவிய அளவிலே இந்திய தேசத்தை முதன்மை இடத்துக்கு எடுத்துச் செல்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் அளவுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று உறுதிமொழி ஏற்று அமர்ந்திருக்கிறோம். விழா நடக்குதுன்னு பார்க்குறேன். எல்லாரோட நினைப்பு அப்படிதான் இருக்கும். அவங்க நினைக்கிற அவங்களோட நினைப்பு நாங்கள் வருவோம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். முன்னணி தலைவர்கள் அமர்ந்து பேசியிருக்கார்கள். நேற்று ஒரு அமர்வு இருந்தது, சிந்தனை கூட்டம் ஒன்று நடந்தது. பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் ஆல்சோ வாஸ் தேர். ஸோ இது ஒரு சிறந்த ஒரு நேர்கொண்ட ஒரு பார்வையிலே சென்று கொண்டிருக்கு என்று சொல்லலாம். நேற்று எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்களை பார்த்து பேசியிருக்காரு. நீங்க ஏன்னா அவர் டெல்லி பயணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, நான் டெல்லி வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு வாழ்த்து தெரிவிக்க தான் போறேன்னு சொல்லிட்டு இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கு. மரியாதை நிமித்தமாக சந்தித்திருப்பார். அல்லது அது மட்டுமல்லாமல் 2020 தேர்தலை பற்றி கூட அவர் சொல்லியிருக்கலாம். அது எனக்கு தெரியாது இல்லையா. இந்த கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறிருக்காங்க. மீண்டும் அவர் கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி நடைபெற்றிருக்கு. ஆனால் அவங்க நிறைய கண்டிஷன் போடுறாங்க. மாநில தலைவர் முதலாவது ஒரு கூட்டணி அமைவது இன்னொரு ஒரு மாத காலத்திற்குள் அமைந்துவிடும் என்ற நம்பிக்கையாக உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா யார் யார் வந்து எந்த காரணத்திற்காக அவர்கள் மனதிலே என்ன ஒரு இன்னல்கள் இருக்கிறது அதை களைவதற்காகத்தான் அனைவரும் இருக்கிறார்கள். நிச்சயமாக நம் முன்னோடிகள் அமித்ஷா அவர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, மற்ற கூட்டணியில் இருப்பவர் அனைவரும் சரி, ஒற்றுமையாக செயல்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவங்களும் வந்து அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் வந்து அமித்ஷா அவர்களை பார்த்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மரியாதை நிமித்தமாக இயக்கத்தில் இணைந்த பிறகு அவரை பார்க்கின்ற வாய்ப்பு சில நிகழ்வுகளை பார்த்துருக்கேன். ஆனால் நேரடியாக அமர்ந்து பேசி என்னை பற்றியும் சரி, நாங்கள் இணைந்தது பற்றியும் சரி, எதைக்காக இணைந்தோம், எப்படி செயல்படுவோம் என்பதை அவர்கிட்ட உணர்த்தினார். உங்களுடைய ஆதரவாளர் இருக்கவங்களுக்கு துணைத் தலைவர் உள்ளிட்ட பதவி இதில் வந்து வழங்கப்பட்டது. இப்போ சரத்குமார் அவர்கள் விஜயதாரணி உள்ளிட்டவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படல. விஜயதாரணி பல முறை சொல்லியிருக்காங்க. உங்களுடைய இது எப்படி இருக்கு? நான் வந்து நல்ல பொறுப்பாக செயல்பட்டு இருக்கேன். பொறுப்பாக செயல்படுவதுதான் முக்கியம். அதாவது நரேந்திர மோடிஜி அவர்களின் பிறந்தநாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி வந்து இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்ட பிறகும் சரி, அதுக்கு முன்பும் சரி, மக்கள் சேவையில் ஈடுபட்டிருந்தால் அந்த மக்கள் சேவையில் தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பதவிக்காக நான் வந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கல. பதவி என்பது ஒரு நிச்சயமாக ஒரு உயர்வை தரதான் போகிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதே சமயத்தில் மக்கள் சேவை செய்வதற்காக தான் வந்தேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது பொதுநல சேவையின் அடுத்த கட்டம் வந்து அரசியல். தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் பாலிடிக்ஸ்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும், அவங்களுக்கு வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். அதனால் பதவி அது வரும்போது வரட்டும். ஆனால் என்னை பொறுத்தவரை உண்மையாக உழைக்க வேண்டும், உறுதியாக உழைக்க வேண்டும் என்றுதான் இந்த இயக்கத்தில் இருக்கேன். கண்டிப்பாக 100% ஏற்படுத்தும். அதுக்கான விரிவு, அதை பற்றி பேசுவது இனி வரும் நாட்கள் நீங்கள் பார்ப்பீங்க. அதை பற்றி நான் தொடர்ந்து சொல்ல இருக்கின்றேன். காரணம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 350 பொருள்களுக்கு கிட்டத்தட்ட வந்து வரி குறைப்பு, எல்லாமே வரி குறைந்தது, எதுக்கு குறைந்தது என்பது எடுத்துக்காட்டினால் மக்களுக்கு போய் சேரும். ஏன்னா அதை பற்றி உண்மையிலே நான் சொல்கிறேன், வருத்தப்படுற எந்த ஊடகமும் அதை பெருசாகவே சொல்லலை, டிபேட்டுக்கே எடுத்துக்கல. நீங்களும் அதை டிபேட்டுக்கு எடுத்து எந்தெந்த பொருள் குறைந்திருக்கு, இப்போ இன்சூரன்ஸ் நீ கொடுக்குறோம், 0% ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ லக்ஸுரி காசுக்கு மட்டும்தான் 40%. ஸோ லக்ஸுரி ஐட்டம்ஸுக்கு தான் அவங்க வந்து வரியை விதித்திருக்கிறார்கள் ஒழிய இந்த 4 வரி இப்போ வந்து 2ஆக கொண்டு வந்துட்டு 5%, 18% கொண்டு வந்துட்டாங்க. சில பொருட்களுக்கு 0% கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வரவேற்பதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஏற்பட்ட ஒவ்வொருத்தரும் இன்றைக்கே சொல்கிறேன், அன்பு சகோதரர் அனைவரும் இதை வந்து நீங்கள் ஊடகத்தில் சொல்லுங்கள், என்னென்ன அனுகூலம் கிடைத்திருக்கு. நீங்களாகவே இப்போ நிறையா வந்து ஷார்ட்ஸ் போடுறீங்க, வீடியோ போடுறீங்க, ரீல் போடுறீங்க, இதையும் போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜய் அவர்கள் தமிழக அரசை எப்படி விமர்சிக்கிறாரோ அதை விட மேல்படியாக மத்திய அரசு வந்து கடுமையாக விமர்சனம் பண்றாரு. அவர் எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். கொள்கை கோட்பாடுகள் இல்லாமல் எதிர்ப்பு அரசியல் மட்டும் அவரை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கார். இது வரைக்கும் எந்த ஒரு கொள்கையோ நான் எதை செய்வேன், ஏன்னா நான் நெசவாளருக்கு நன்மை செய்வேன்,
விவசாயிகள் நன்மை செய்வேன், மக்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்றார். ஓகே, என்ன செய்ய போறாரு, புதுமையாக புதிதாக எந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறார் என்று தெளிவு இன்றும் வரவில்லை. எல்லாரும் தான் சொல்லுவாங்க, அவரும் சொல்லலாம், சொல்றதுக்கு அவருக்கு வந்து உரிமை இருக்குல்ல. ஆட்சி அமைப்பான்னு அவர் சொல்றதுல வந்து தப்பு கிடையாது. வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் சொல்றீங்களா? வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்றேன் என்ன சொன்னீங்க? ஓ, வீக்கெண்டு நினைச்சு நான். வீக்கெண்டு பாலிடிக்ஸ்ன்றது அது வித்தியாசமாக பாலிடிக்ஸ் பண்ண அவர் நினைக்கிறார். என்ன யுக்தி அவர் பயன்படுத்துகிறார் என்று தெரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மக்களை சந்திக்க வேண்டும், மக்களை சந்திக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டிருக்கிறார். அது என்று எப்படி கொண்டு செல்ல போகிறார், என்னன்னா மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள், என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு என்ன கொள்கையாக தான் சொன்ன. மறுபடியும் நாங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறோம், மக்களுக்கு வந்து எது வந்து தவறாக நடந்து கொண்டிருக்கிறது சிறப்பாக சொல்லணும். இப்போ நீட்டை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்குறான்னு இவங்க எதுக்குறாங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எதுக்குறாங்கன்னா இவங்க எதுக்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து உண்மையிலே பார்த்தா நீங்கள் வந்து அப்ளைங் செகண்ட் பிடில் டு டிஎம்கே மாதிரி தான் தெரியுது. இல்லை, நான் வந்து பெரியாரை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் என் மனசில் வரல. நான் வந்து பெரியார் வந்து ஒரு தமிழகத்தில் வந்து சிறப்பாக வந்து அவர் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்திய இது எல்லாரும் புரிந்தது தான். அந்த புரட்சியை வந்து ஏற்றுக்கொள்கிற நிலை அண்ணா இருக்காங்களா அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. இல்லை, நாட்டாமை குடும்பத்தார் இன்னைக்கு நான் பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாட்டாமை குடும்பத்தார்னா பதவிக்காக காத்து கொண்டிருக்கின்ற நாட்டாமை குடும்பத்தார். ஏன்னா அவங்க இந்த பொறுப்பு இல்லைல்ல. இப்போ மாநில துணைத் தலைவராக சுந்தர் வந்திருக்காரு, நான் சொல்ல முடியல, வி கேன் அட்ரஸ் ஹிம் ஆஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த பார்ட்டின்னு. இங்கே இருக்க பல முன்னோடிகளுக்கு வந்து அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து சிபாரிசு சென்று விட்டது. யார் யார் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள், தீவிரமாக எப்படி உழைத்திருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டி இருக்கின்றோம். அவங்களும் அதுக்கு ஏற்ற பதவிகள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இந்த பதவி இல்லாட்டி அவங்களை வந்து பெரிய பெரிய பொறுப்பில் இருந்தவங்க எல்லாரும் முடிக்கல பதில, பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கனால அந்த பொறுப்புக்கு அவர்கள் இங்கே இருக்கின்ற பொறுப்பை வந்து நிச்சயமாக சிறப்பாக அமையும் என்ற அடிப்படையில் பயணிப்பதால் இவங்க வந்து ஒற்றுமையாக இருக்கணும், நம்மெல்லாம் ஒன்றா உழைக்கணும் அப்படின்றதுக்காக நாட்டாமை குடும்பத்தான் சொல்கிறோம். எல்லாருக்கும் கூட்டம் 96 நான் கூட்டம் பார்த்துருக்கேன். அப்போ சோஷியல் மீடியா கிடையாது, ஊடகங்கள் கிடையாது. 96 வந்த கூட்டத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு வேணால் தெரிவிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற வந்து சில காணொலி காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு போட்டு காண்பிக்க தயாராக இருக்கின்றேன். மதுரையில் நான் கூட்டிய கூட்டம் வந்து மிகப்பெரிய கூட்டம். இதெல்லாம் கூட்டத்தை நான் வந்து காட்டி நான் பெருமைப்பட வேண்டும் என்னவில்லை. நானும் வந்து 1996ஆம் ஆண்டு வந்து அரசியலுக்கு வரும்போது சூரிய வம்சம் மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து விட்டு நாட்டாமை என்று ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து தான் நான் வந்தேன். நான் ரிட்டையர் ஆன பிறகு அரசியலுக்கு வரல. நானும் வந்து உச்ச நடிகராக இருக்கும்போது தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டங்கள் நான் நிறைய கூட்டங்கள் பார்த்துட்டேன். நிறைய பேருக்கு கூட்டம் வந்திருக்கு. ஒரு ஒரு பிரபலம் என்றால் கூட்டம் வரத்தான் செய்யும். அது எப்படி உங்கள் கொள்கையின் அடிப்படையில் ஈர்க்கப்பட்டு நீங்கள் சிறப்பாக செயல்படுகிற நம்பிக்கை வரும்போது தான் நீங்கள் ஆட்சி பீடத்தில் அமர முடியும். இது காங்கிரஸுக்கு வேற எதுவுமே இல்லைங்க. எதை பாட திருட்டுன்றாங்க, அதே அவங்களால நிரூபிக்கவே முடியல. அந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. அதனால இது திருப்பி இதை பத்தி சாரை பத்தி பேசிட்டு இருக்கிறது அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அது வந்து எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்கிறார்கள் நீ பார்க்கணும். ராகுல் காந்திக்கெல்லாம் வேற எதுவுமே கிடைக்கல. பாரத பிரதமரை பற்றி இழிவுபடுத்துவது என்று ஒரு அரசியலா என்று நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்கள்லாம் சிந்திச்சு பாருங்க. ஒரு தலைவர் இப்படி அச்சீவ் பண்ண தலைவர் என்னதான் இருந்தாலும் சாதாரண குடும்பத்தை பிறந்து ஒருத்தர் வெற்றி பெறுகிறான்னா நான் பெருமை கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு கீழ்த்தரமான அரசியல் பண்றதுலாம் ஒரு அரசியலா நான் கேட்கறது. ராகுல் காந்தி கேட்கறேன். 100% வெற்றி பெறுவாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. பீகாரில் மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும். இல்லை, அது வந்து எப்படி குண்டாஸ் போட்டாங்க, எதுக்காக போட்டாங்கன்றது நான் வந்து இன்னும் தெளிவாக எனக்கு தெரியல. தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா சமூக நீதியை பற்றி பேசுகிறவங்களும் வேங்க வயலுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. ஏன்னா நிறையா பேசுகிறான், நீ ஃபுல்லாக நிறையா பேசுகிறான். நீ பாரத பிரதமரின் சிறந்த செயல்களை பேசுவதற்காக நான் வந்திருக்கேன். நிச்சயமாக அவங்கள வந்து அடிக்கடி இனிமேல் சந்திப்பேன். சந்திக்காதவர்கள் போல நான் இருக்க மாட்டேன். நான் வந்து கண்ணாடி பஸ்ஸு கண்ணாடிலாம் மூடிட்டு போகிறவன் நான் இல்லை. நீங்கள் எப்போ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறேன். காத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஊழியன், உங்களுக்காக உழைப்பான். என் சுற்றுப்பயணம் விரைவில் நிச்சயமாக வந்து தலைமையிலேருந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. என் சுற்றுப்பயணம் எப்படி இருக்க வேண்டும், எதை பற்றி நான் முன்னிறுத்த வேண்டும், இந்த திட்டங்களை வகுத்து விட்டு போருக்கு தயாராகி விட்டு போருக்கு செல்ல வேண்டும்.